வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக கரூர் தொட்டியம்பட்டி அரசு பள்ளி மாறியிருக்கிறது. என்ன மாற்றங்கள் உருவாகியுள்ளன, அவை மாணவர்களுக்கு உதவும் வகையில் உள்ளதா என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. வறுமையானது மாணவர்களின் கல்விக்கு என்றும் தடையாக இருக்கக்கூடாது. அதனை கடந்து மாணவர்கள் கற்க வேண்டும். கரூர் மாவட்டம் பரமத்தை அருகே தொட்டியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய பரிமாற்றங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை வழங்கி வருகிறது. இந்த அரசு தொடக்கப்பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 91 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உரைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறிய வார்த்தைகளுக்கு ஏற்ப அரசு பள்ளிகளினுடைய தரம் மிகவும் சிறப்பாக உயர்ந்திருக்கிறது. மாணவர்கள் மீதும் பெற்றோர்கள் மீதும் அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறையின் காரணமாகவே காலை உணவு திட்டம் மற்றும் மாணவர்களுக்கு அனைத்தும் இலவசம். மேலும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் அவர்களுக்கான செலவிற்கான தொகை என்று பல காரணங்களினால் அரசு பள்ளிகளின் மீது பெற்றோர்களின் பார்வை திரும்பி இருக்கிறது. ஒவ்வொரு மாணவனும் அரசு பள்ளியில் படிப்பதை பெருமையாக கருதுகிறார்கள். நாங்களும் அரசு பள்ளியில் பணியாற்றுவது பெருமையாக கருதுகிறோம். அரசின் மூலமாக ஒரு ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வகுப்பறையிலும் ஸ்மார்ட் போர்டு மூலமாக நாங்கள் கல்வி கற்பித்து வருகிறோம். எமது பள்ளியில் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வி செயல்பட்டு வருகிறது. மாணவர்கள் சில பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு அனுப்புகிறோம் என்ற ஒரு சில தயக்கங்கள் இருந்தது. அந்த தயக்கத்தை போக்கும் விதமாக தனியார் பள்ளிகளெல்லாம் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஸ்கூல்லையும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சர் கொண்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒயிட் கலர் யூனிஃபார்ம் ப்ளஸ் ஒரு கலர்ஃபுல்லான யூனிஃபார்ம் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அது வழங்கப்பட்டதற்கு பின்பு அந்த அரசு பள்ளி மாணவர்களினுடைய மொத்த ஆளுமை திறனும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் மூர்த்தி மற்றும் தனியார் நிறுவனங்களின் உதவியுடன் 1,60,000 ரூபாய் மதிப்புள்ள வண்ண வகை சீருடை மற்றும் காலணிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த சிறிய முயற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெருமையை உணர்த்தி கல்விக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளி போல் கற்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆடையிலும் சாதனைகளிலும் சம வாய்ப்புகள் கிடைப்பதை மாணவர்கள் பெருமிதத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் ரெகுலரா கிரீன் யூனிஃபார்ம் தான் போட்டு வருவோம். இதுவும் இல்லாமல் எங்களுக்கு புதுசாக ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷூவும் கொடுத்துருக்காங்க. இது போட்டிருக்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஸ்கூலு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா படிப்பு சொல்லி தராங்க, கீபோர்டு வாசிக்க கற்று தராங்க. தற்போது இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களின் திறமைகள் வளர்ச்சி பெறும் விதமாக கல்வி, ஆடை மற்றும் விளையாட்டு எல்லா காரியங்களிலும் முன்னேற்றங்களை கொண்டு சமூகத்தில் வறுமையின் அடையாளம் இல்லாமல் பெருமையின் அடையாளமாக திகழ்கிறது. இந்த முயற்சி அரசு பள்ளிகளில் கூடுதலாக கல்வியிலும் மாணவர்கள் நலனிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் பார்த்திபன்.